பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா செய்திக்குள் கடந்து போகலாம். பரலோகம் சென்றால் அதிகமாய் சந்தோஷப்படுவோம் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு முன் நாம் இங்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினால் பரலோகம் அங்கு மிகுந்த சந்தோஷப்படும் என்கிற உண்மையும் நாம் மறந்துவிடக் கூடாது. 1 கொரிந்தியர் 9:16 பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று இங்கே கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டியது நம் கடமை என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு செல்வந்தர்களாக கூட வாழ்ந்துடலாம். ஆனால் பரலோகத்தின் கடமையை நிறைவேற்றாமல் இருந்தால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வருகையில் பரலோகத்தில் நாம் காணப்பட்டு இயேசு சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் நம்மால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரை பார்க்கும்போது நம்மை குறித்து ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். நாளை நியாய தீர்ப்பின் நாளிலே நரகத்திற்கு செல்லும் வழியில் நம் உறவுகளும் நண்பர்களும் அறிமுகமானவர்களும் இருந்தால் கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். அந்த நாளில்